ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்றைக்கி என்னடா ஹெட்செட்லாம் வச்சுட்டு தொப்பியில் ஆஜி உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் உட்காந்துருக்கிறது வந்து ஏர்போர்ட்டில் ஓஹோ, கதை இப்படி போகுதா? வந்து விசா சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். விசா சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டிக்கெட்லாம் கிடச்சிச்சு. இதுதான் என்னோடய பாஸ்போர்ட், இது என்னோடய டிக்கெட். ஸோ இந்த டிக்கெட்டை வந்து ஆக்சுவலி அந்த ஏஜென்சி காமிச்சு சொன்னாங்க. நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். விசா இன்னும் கிடைக்கல, விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். விசா கிடைச்சதுனா தான் நமக்கு திருப்பி வர முடியும் இந்த கண்ட்ரிக்கு. ஸோ அது வரைக்கும் டென்ஷன் தான். ஸோ நேற்று வந்து ஆக்சுவலி ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வீடியோ எடுத்திருந்தேன். பட் ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்குது. என்னென்னா நான் பே பண்ண அமௌண்ட்டுக்கு எனக்கு டிக்கெட் கிடச்சிச்சு. ஆக்சுவலி எனக்கு டிக்கெட்டே கிடைக்க டம்மி டிக்கெட் எதுவும் எடுத்து கொடுத்துருவாங்களோ தான் அவங்க டிக்கெட் எனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இனி ரிட்டன் அங்கேருந்து உள்ள டிக்கெட் அப்போ இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வே புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ப்ராஃபிட் இருக்கா. ஸோ ஆஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அவங்க வந்து புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு மாதிரி என்ன சொல்கிற ரொம்ப வரிடாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, இன்னும் அடுத்து ஒரு 60 நாள் தான் இருக்கும். இன்னிலேருந்து 60 நாள் இருக்கும். இந்த 60 நாளில் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி அவனும் வேறு வழியே இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது. எக்ஸ்பென்ஸை நம்மளால் பேர் பண்ண முடியாது. அதுதான் அதோட ஒரு ரியாலிட்டி. அது எல்லாத்தையும் நான் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய லைஃப் என்ன ஆகுது அப்படின்னு எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், வெறுப்பாக இருக்குது. கால் வருது. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்தது. அது இன்னைக்கு வந்திருக்கு 10 மணிக்கு. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது மணி 10:25 இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். எனக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ கால் வந்து மீன்ஸ் நேற்று ஈவினிங் எனக்கு வந்தது. இன்றைக்கி எனக்கு விசா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன். பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரீஸ்கெடியூல் பண்ணுறதுக்காக அந்த மெயில் வரதுக்காக நான் வெயிட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ நாளுக்கு கஷ்டப்பட்டு இருந்துட்டு நான் ஒரு இன்டர்வியூ கால் வராதான்னு நினச்சிருந்துட்டு இன்றைக்கி இன்டர்வியூ கால் வந்திருக்கு. ஆனால் இன்டர்வியூ கால் வந்த அன்னைக்கு என்னாச்சுன்னா, நமக்கு விசா சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம போயே ஆகணும். ஏன்னா நான் அவங்களுக்கு காசை கொடுத்துட்டேன் இல்லையா, காசை கொடுத்து நம்ம போகாமல் இருக்க முடியாது. அதாவது மலையாளத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பாம்பு கடித்தவனை வந்து இடி வெட்டி செத்துப்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது வந்து நம்ம யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் என்ன சொல்கிறது, நம்ம நேரம் அப்படி இருக்குது, அதனால நமக்கு அப்படி வருது. ஒரு யாரும் பர்பஸ்ஃபுல்லி இதை பண்ணலை. அது நமக்கு விதிச்சது அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி இப்போ ட்ரை பண்ண வேண்டியதான். பட் இனி எந்த வேலைனாலும் ஏறலாம் அப்படின்னு மாதிரி அந்த மைண்ட் செட் மட்டும் என்றைக்குமே யாருக்குமே இருக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு வேலை தேட முடியும், நல்ல ஒரு வேலையை ஏற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அந்த கான்ஃபிடன்ஸு இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்கணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேணால் இங்கே நிறைய விசிட் விசாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கணும். ஏன் இந்த வீடியோ நான் எப்பவுமே சொல்கிறேன், எனக்கு இப்பவும் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அந்த 0 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு நாள் யாராவது ஒரு நாள் அதை பார்க்க முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட முயற்சியை மட்டும் விட்டுறாது. இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர்ட்ட அட்வைஸ் கேட்க போய் உங்களுக்கு பேக் ஃபேர் தான் ஆகும். ஏன்னா அவங்க வந்து நீ இப்படி பண்ணு, நீ வேணால் ஊருக்கு போயிட்டு வாங்கலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோட ஒரு பழைய ஒரு ஸ்டாஃப், ஓகேவா, என்னோட கொல்லிக்கு தான், அவன் ஊரில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். நானும் அதுக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணால் ரீசென்ட்லி துபாய் வந்து வேலை தேடி வேலை கிடச்சிச்சு. அப்போ அந்த கம்பெனி என்ன சொன்னால், நீ வேணால் ஊருக்கு வேணால் போயிட்டு வா, தைரியமாக போயிட்டு வா, நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுறோம், நீ வா அப்படின்னு. அந்த பையன் இப்பவும் அங்கே ஸ்டக்காக இருக்கான். ஓகே, இப்பவும் அந்த பையன் ஸ்டக்காக இருக்கான். அந்த பையன் பேர் சொல்லிட்டு அவன் எனக்கு மெசேஜ் போட்டு, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு சொன்னால், அந்த மாதிரி நான் வந்திருந்தேன், எனக்கு வேலையெல்லாம் கிடச்சிச்சு. எனக்கு கிட்டத்தட்ட கம்பெனியில் வேலை கிடச்சிது. நான் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க, போங்க நான் விசாரிச்சுறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவன் என்ன பண்ணியிருக்கான், அதை நம்பி மே மாதம் போயிருக்கான். மே மாதம் போனால் இன்னும் வரல. எனக்கு மெசேஜ் பண்ணி என்கிட்ட சொன்னான். அந்த மாதிரி என்னோட வீடியோ அவன் ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு சொன்னான். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து வேலை தேடுவீங்க, வேலை வாங்கிடுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வேலையை வாங்கிடுங்க. ஓகேவா, அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் நீங்கள் என்றைக்குமே விட்டுறாதீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் இதை விடாமல் நிறைய பேர் கிடச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. சக்ஸஸ் ஸ்டோரி 10 இருந்துச்சுன்னா 90 ஃபெயிலியர் ஸ்டோரிஸும் இருக்குது. இந்த 90 பேருக்கும் எனக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கீப் ஆன் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட எஜுகேஷன், நீங்கள் படித்ததுக்கு உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேலை கிடைச்சது. எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து யூஏல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கீப் ஆன் ட்ரைங். இது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ரொம்ப இப்பவும் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கேன். பட் என்ன சொல்கிறது, எனக்கு விசா கிடச்சிது அப்படிங்கும்போது நான் அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் விசா கிடச்சிருக்குன்னு சொல்லி. இந்த ஃப்ளைட்டில் வந்து ஆக்சுவலி நிறைய பேர், நான் தான் நினச்சேன் நான் மட்டும்தான் இருப்பேன், 2 பேர் தான் இருப்போம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு பின்னாடி வந்தவங்க, அதாவது அந்த செக்இன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த பஹ்ரைன் தான் போகிறாங்க. பஹ்ரைன் போகிறதுக்குன்னா எதுக்கு, நான் கொஞ்சம் பேர்ட்டு கேட்டேன், 2-3 பேர்லாம் கேட்டேன். வீட்டு வேலைக்கு வந்தவங்களாம் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே விசிட் விசாவில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து விசா சேஞ்ச் பண்ணுறதுக்காக பஹ்ரைன் போகிறாங்க. இப்போ லோன்லியாக ஃபீல் பண்ண நான் மட்டும்தான் ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இல்லை, ஆக்சுவலி அவங்க நிறைய பேர் வந்து எனக்கு இந்த சைடில் நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அப்படி தான்.
ஒரு ஒரு அக்காட்ட பேசினேன். ஒரு அக்கா வந்து ஆக்சுவலி அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு இங்கிலீஷே பேச தெரியாது. அவங்களோட டிரைவர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பேனிக்காக இருந்தாங்க. நிறைய பேர் அப்படித்தான். என்ன பண்ணுறது, நிறைய பேர் அவங்கவுங்க லைஃபுக்காக வந்திருக்காங்க. சிலவங்க வந்து அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. சிலவங்க வந்து நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேர பிள்ளைங்கள்லாம் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி ஏன்னா நான் பேசின ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி அவங்க பேர பிள்ளையை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து விசாவை சேஞ்ச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னதெல்லாம் ஃபுட்டேஜஸ் கிடச்சதோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், பட் அடுத்த வீடியோ. ஓகே, பை. பஞ்சாயத்து கூட போடுறது.